இதுதான் தேவலோக மலர் பாரிஜாத பூ. இத ஏன் நம்ம தேவலோக மலர்ன்னு சொல்றோம்? இந்திரனோட மனைவி இந்திராணி தேவிக்கு இந்த மலரோட வாசனை ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனால தேவலோகத்துல இந்திரன் இந்த செடிய நட்டு வச்சாராங்க. தேவமுனியான நாரதர் இந்த மரத்துலேருந்து கிடைச்ச ஒரு பூவ எடுத்துட்டு கிருஷ்ணர பார்க்கறதுக்காக துவாரகைக்கு வராரு. அங்க ஆட்சிபுரத்துல அமர்ந்திருந்த கிருஷ்ணர் கிட்ட குடுக்குறாரு. கிருஷ்ணர் மனைவில ஒருத்தரான சத்யபாமா கேட்டுக்கொண்டதுனால கிருஷ்ணர் அவங்களுக்கு அந்த பூவ குடுக்குறாரு. நாரதர் சும்மா இருப்பாரா? அவரோட கலகம் நன்மையில் தானே முடியும். உடனே ருக்மணி கிட்ட போய் சொல்றாரு. ருக்மணி கோவமா கிருஷ்ணர் கிட்ட சத்யபாமாவுக்கு பாரிஜாத பூவை கொடுக்காதீங்கன்னு சொல்றாங்க. எனக்கு அந்த மரமே வேண்டும்ன்றாங்க. உடனே கிருஷ்ணர் போய் இந்திரன் கிட்ட கேட்குறாரு. இந்திரன் தர மறுக்கிறாரு. போர் புரிஞ்சு அந்த மரத்தை எடுத்துட்டு வந்து ருக்மணி வீட்டில் வைக்கிறாரு. ஆனா அந்த மரம் சத்யபாமா வீட்டில் தான் பூக்கள் வந்து சத்யபாமா வீட்டில் தான் பூத்து உதிருதுங்க. ருக்மணிக்கு புரியல. ஏன்னு கிருஷ்ணர் கிட்ட கேட்குறாங்க. நீ மரம் தானே கேட்ட, பூ கேட்ட சத்யபாமாக்கு பூவும், மரம் கேட்ட உனக்கு மரம்னு சொல்றாருங்க. இதுதான் தேவலோக மலர் நம்ம பூலோகத்துக்கு